அனைவருக்கும் வணக்கம். ராசி சக்கரத்தில் 8வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களை கணிக்கவே முடியாது. எந்த நேரத்தில் எப்படி செய்வாங்க, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா இவங்க ரொம்ப நேர்மையானவங்க. மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆளே இல்லை. எப்போவுமே நேர்மையாக இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஜோதிடர்களே பார்த்திங்க அப்படின்னா தினமும் ஒரு முறையாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பற்றி அவங்க எப்படிப்பட்டவங்க என்ற கேள்வியை எதிர்கொண்டபடியே எப்பவுமே இந்த ஜோதிடர்கள் கூட இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா பலாப்பழம் போல் மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப முள்ளாக இருந்தாலும் உள்ளே எப்படி பலாப்பழம் இனிப்பாக இருக்கோ அந்த மாதிரி தான். கண்டறிய முடியாத புதிருக்கு சொந்தக்காரங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். புலி பாய்ச்சலுக்கு போனால் எங்கிருந்து எப்படி பாயும் அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க. நட்சத்திர மண்டலத்தில் அமைந்துள்ள விசாகம் 4ஆம் பாதமும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் இந்த விருச்சிக ராசியில் அடங்கும். இதில் நட்சத்திர ரீதியாகவும் நிறைய பலன்கள் மாறுறது உண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு, வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு, இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க, இந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு உறவுகளும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. யாருக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும், நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஓராண்டு காலம் எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய சுய ஜாதக விவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் கணிச்சு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்வார். சரி, வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு சாதுர்த்தியம் சிறப்பாக இருக்குது. பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் பல சாதனைகளை இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய போகிறீங்க. பணம் வரத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சாமர்த்தியமான செயலால் நல்ல ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆள் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருந்தது இல்லையா, அந்த கவலையெல்லாம் இந்த ஆண்டில் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் அமையும். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள், பூசல்கள் இதெல்லாம் இதன வரையிலும் வந்திருக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலருக்கெல்லாம் அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு இருந்திருப்பாங்க. இனி வருகின்ற நாட்கள் இந்த 2025 உறவுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த வாக்குவாதம் கூட இந்த ஆண்டில் சரியாகும். உறவினர்கிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகளோட போக்கில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமு நீங்கள் ரொம்ப கெடுபடியாக இருப்பீங்க. அது உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும். அதனால் உங்களுடைய குழந்தைகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது. வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன பழுதுபார்ப்பு போன்ற பிரச்சனைகள் இந்த ஆண்டில் அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி எதையுமே கொஞ்சம் ஆராய்ந்து அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத திருப்பங்கள் இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு.
நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா கூட உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தந்தை வழி மூலிமா வர ஒரு தொழிலை நீங்கள் செய்வீங்க. அதாவது உங்களுடைய பாரம்பரிய தொழிலை நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புது நிறுவனங்கள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அந்த புது நிறுவனங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கிட்ட, அதாவது உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய பேச்சாற்றலும் சிறப்பாக இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனையை கூட நீங்கள் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து அமர்ந்து யோசிப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு. அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சு சாதுர்த்தியம் சிறப்பாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சிந்தனையும் சிறப்பாக இருக்குது. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரிதமாக செய்து முடிப்பீங்க. உடனுக்கிறவங்க கூட சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி சக கலைஞர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் சக கலைஞர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் வருவதில் சின்ன தாமதம் வரும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக அரசியலில் நல்ல ஒரு பதவி கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்து அப்புறம் தான் சரியாகும். உடன் இருப்பவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஒரு சில காரியங்களில் நீங்கள் அவசரமாக முடிவு எடுப்பீங்க. அதை கொஞ்சம் தவிருங்க. உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய நல விரும்பிகளோட ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அதே முக்கியமாக சொல்லணும்னா புதிய நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்லாம் செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கூடுதலாக கொஞ்சம் உழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதனை இந்த ஆண்டில் உங்களால் படைக்க முடியும். பணம் வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பழி சொல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. பணவரத்து திருப்திகரமாக இருந்தாலும் மற்றவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் கூட கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேல் இடத்துல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. அதே மாதிரி வீண் அலைச்சல் கொஞ்சம் உருவாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலை கூட கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அதை விரிவுபடுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற கவலைகள் படிப்படியாக குறைந்து மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். நம்பிக்கையோட இது ஒரு விஷயத்தை மட்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் செஞ்சுக்கிட்டு வாங்க.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.